ரோட்டில் தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலூர் தான். கடலூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம். நான் படிச்சுட்டு எனக்கு சிங்கப்பூர் வரணும் அப்படின்னு ஆசை எல்லோரும் மாதிரியும். நான் இங்கே வந்தேன். ஆனால் எதிர்பார்த்து வந்தது வேறு, இங்கே நடக்கிறது வேறு. எல்லாருக்கும் இருக்க மாதிரி தானே இருக்கும். அதுதான் ஏதோ படிச்சுட்டு வந்ததுனால கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளோதான். ஒரு அனுபவத்துக்காக தான். அதாவது நான் நிறையா டைம் சொல்லுவேன், சிங்கப்பூரில் நான் ஒரு பிஸ்னஸை கற்றுக்கணுன்னு தான் வந்தேன். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஆனால் கற்றுக்கிட்டதும் வாழ்க்கையே அனலைஸ் பண்ணும்போது எனக்கு பிடிக்கல. சிங்கப்பூர் வாழ்க்கை பிடிக்கலன்னா கிளம்பி வர வேண்டியதானேன்னு சொல்லுவீங்க. ஒரு முடிவுக்குள்ளே வந்துட்டால் ஓரளவாவது அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான் ஊருக்கு. நீங்கள் சிங்கப்பூருக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பே கிடையாது. சிங்கப்பூருக்கு இன்றைய இளைஞர்கள் இந்தியாவிலேருந்து இல்லை மற்ற எல்லா நாட்டிலேருந்தும் வேலைக்கு வரணும் அப்படின்னு நினச்சா அது தப்பே கிடையாது. ஆனால் நல்ல வேலைக்கு வரீங்களா, படிச்சுட்டு வரீங்களான்னு தான் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு எதாவது படிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஏன்னா இந்தியாவில் மக்கள் தொகை ரொம்ப அதிகமாகிட்டே தான் இருக்குது. எல்லாருக்கும் எல்லா வேலையும் கிடைக்காது, படித்த வேலை கிடைக்காது தான். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். யாரையும் குறை சொல்ல முடியாது. கவர்மெண்டாலையும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நம்ம இங்கே உட்காந்துட்டு முடியும்னு சொல்லலாம். அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதோட சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது தவறான செயலோ மோசமானதெல்லாம் கிடையாது. வரலாம், நல்ல வேலைக்கு வரமா, படிச்சுட்டு வரமாங்கிறது தான் முக்கியம். நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏமாறாமல், பணம் கட்டி ஏமாறாமல், நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வரமா, டிகிரி முடிச்சுட்டு வரமா, இல்லை ஏதோ ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு வரமா அப்படின்றது தான் முக்கியம். வேறு எதுவுமே கிடையாது. வரலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த ஊரில் மினிமம் 12 hours ஒர்க்கு தான். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா காலையில் 10லேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை, கிட்டத்தட்ட 12 மணி நேரம். நான் ஒரு எந்த கடன் சொல்ல விரும்பலை, நான் ஒரு நகைக்கடையில் தான் வேலை செய்கிறேன். 12 மணி நேரம் அங்கே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நின்றுக்கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ கால் வலிக்கும், சேர்லாம் இருக்காது, உட்கார முடியாது. நிறைய கடைகளில் இன்றைக்கி அப்படி தானே. ஸோ சேல்ஸ் தான் உங்கள் வேலையா, நகைகளில் சேல்ஸ் தான் பண்ணுறீங்களான்னா அப்படி கிடையாது. நான் வந்து என்னுடைய கம்பெனியில் பிஸ்னஸ் அட்வைசரியாக இருக்கேன். ஸோ சேல்ஸ் சம்டைம்ஸ் பார்ப்பேன், அடுத்து ஸ்டாக் செக் பண்ணுவேன், குவாலிட்டி செக் பண்ணுவேன், QCன்னு சொல்லுவாங்க, குவாலிட்டி கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க, குவாலிட்டி செக் பண்ணுவேன். அதுக்கடுத்ததாக பில்லிங் பண்ணுவேன் சில டைமு. ஸோ ஆல்ரவுண்ட் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சம்பளமும் இருக்கும். அடுத்து லிவிங் காஸ்டிங் ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். நார்மலாக நீங்கள் எங்கே போய் தங்கினாலுமே மினிமம் ஒரு 24,000 30,000 வரைக்கும் வரும். அதாவது உங்கள் சம்பளத்தில் 3ல் 1 பங்கு நீங்கள் வந்து ரூமுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சம்பளம் என்னவாக இருக்கும் அப்படின்னு. உங்கள் சம்பளத்தில் 3ல் 1 பங்கு நீங்கள் தங்கிறதுக்கு போயிடும். அடுத்து 1 பங்கு திங்கிறதுக்கு போயிடும். அது ஓப்பனாக சொல்லலாம், சாப்பிட 1 பங்கு போயிடும், தங்கிறதுக்கு 1 பங்கு போயிடும். அதில் 1 பங்கு தான் உங்களுக்கு சம்பளமாகவே கிடைக்கும். எங்கே போனாலுமே சரி, நீங்கள் வருடங்கள் ஆக ஆக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக சம்பளம் அதிகமாகும். அதுதான். ஆனால் உடம்பு வருத்தி தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த சின்ன வயசில் இங்கே வந்து வேலை பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான செயல் தான். என்ன பண்ணுறது, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்தாச்சு, அதை சமாளிச்சுட்டு திரும்ப கிளம்பிடணும். வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க, மாமியார் வீடு மாதிரி தான். வரோம், குறிப்பிட்ட நாள் இருக்கும், திரும்ப கிளம்பிடணும். இல்லை இங்கேயே சொகுசாக இருக்குது, நிறையா கிடைக்குதுன்னு இருந்துட்டால் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், தப்பு இல்லை. படிச்சுட்டு போங்க, உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு போங்க, தப்பு இல்லை. போகிறோமா 1 வருஷம் 2 வருஷம் அதுக்குள்ளே கமிட்மெண்ட்ஸை முடிச்சுட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். இன்னொன்று கடன் எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் தான் இருந்துச்சு, இருக்குது, நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. இப்போ கடன்கிறது ஒரு சின்ன நோய் முறையாக அதை கண்ட்ரோலில் வச்சுருந்தா போதும். ஒரேடியாக குணமாகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது தான் இருந்துட்டு போதும். நம்ம சந்தோஷமாக இருக்கோமா, நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் கிடைக்குதா அப்படின்றத மட்டும் பாருங்கள். எனக்கும் கடன் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. கடன்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நோய் மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். பிறந்த குழந்தைக்கு கூட சளி பிடிக்கும், அது ஒரு நோய் தானே. அது மாதிரி எல்லாருக்குமே அந்த சின்ன நோய் இருக்க தான் செய்யும். அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், முத்தவும் விட்டுறக்கூடாது. ஒரேடியாக போனால் சந்தோஷம். வாழ்க்கையில் ஆஸ்பத்திரி பக்கம் போகாதவங்கன்னு பார்த்தா இருப்பாங்க. அட்லீஸ்ட் வீட்லேயாவது சளி பிடிச்சிருக்குன்னு துளசி சாப்பிட்றது, இல்லை ஏதாவது ஒன்று மெடிசன் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நேரம் ஏதாவது ஒன்று சந்திச்சுட்டு தான் வந்திருப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாமே இருக்க தான் செய்யும். இப்போ